நம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய சிவத்தாண்டவங்களை பற்றி தொடர் சிந்தனை செஞ்சுக்கிட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது காத்தல் தொழிலுக்கான சிவத்தாண்டவம். ஆன்மா செய்த வினை பயன்களை துய்க்கும் பொருட்டு கடவுளால் உண்டாக்கி கொடுக்கப்பட்ட உடல், புலன், உலகம், போகப் பொருள்கள், தனு கரண புவன போகங்கள் ஆகியவற்றை ஆன்மா பூசிக்க வேண்டி காலம் வரையில் நிலைநிறுத்தி வைப்பதுதான் காத்தல் அப்படிங்கிற தொழில். நல்வினை, தீவினை அப்படிங்கிற 2 வினை போகங்களையும் உயிர்களுக்கு உண்பிப்பது காத்தல் செயலாகும். இதை செஞ்சு அருளுற வடிவம் சந்தியா தாண்டவம் அப்படின்னு அழைக்கப்படுது. 2வதாக காத்தல் செயல புரியும் தாண்டவம் இந்த தாண்டவம். இந்த தாண்டவத்துக்கு கௌரி தாண்டவம், லக்ஷ்மி தாண்டவம், சந்தியா தாண்டவம், ரட்சா தாண்டவம், புஜங்க லலிதம், புஜங்கத்திராசம் அப்படிங்கிற பெயர்களும் உண்டு. கௌரி அம்மையார் பொருட்டு செய்தபடியால் இதுக்கு கௌரி தாண்டவம் அப்படிங்கிற பெயர் உண்டு. மாலை நேரத்தில் ஆடியதுனால இதுக்கு சந்தியா தாண்டவம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. காக்கும் பொருட்டு செய்யப்படுறதுனால இதுக்கு ரட்சா தாண்டவம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இதை பார்க்குறதுக்கு லக்ஷ்மி தேவி தவம் செஞ்சு கண்டமையால் இதுக்கு லக்ஷ்மி தாண்டவம் அப்படிங்கிற பெயர் பெற்றது அப்படின்னு திருப்பத்தூர் புராண வரலாறு நமக்கு சொல்லுது. கௌரி அம்மை இந்த தாண்டவத்தை கண்டு கழிக்க இறைவனை நோக்கி தவம் கிடந்தால் இறைவன் ஆடினார் அப்படின்னு ஒரு புராண வரலாறு நமக்கு சொல்லுது. அதனால் இதுக்கு கௌரி தாண்டவம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. சிவபெருமான் உயிர்களை காத்தல் 2 வகைப்படும். ஒன்று இன்பக் காத்தல், ஒன்று துன்பக் காத்தல். உயிர்கள் செஞ்ச நல்வினைக்கு ஏற்ப இன்ப பயன்களை கொடுத்து அந்த உயிர்களுக்கு அருளுதல் அறக்கருணை ஆகிய இன்பக் காத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. உயிர்கள் செஞ்ச பாவ வினைகளை ஏற்ப துன்பங்களை கொடுத்து அவற்றின் வினைகளை ஈடழித்து காத்தல் மரக்கருணையாக துன்பக் காத்தல் அப்படின்னு விளக்க பெறுது. இன்பக் காத்தல் தொழிலை குறிக்கும் நடனம் புஜங்க லலித நடனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மாவை குறிக்கும் குறியீட்டு பொருளான பாம்பினை அழகுற அணிந்து அதனை மகிழ்வுற செய்யும் வகையில் ஆடுறதுனால இந்த நடனம் புஜங்க லலித நடனம் அப்படின்னு பேர். கார்கோட்டான் அப்படிங்கிற பாம்பை சிவபெருமான் அணிந்து கொண்டு ஆடிய நாள இந்த தாண்டவத்துக்கு இந்த பெயர் உண்டாச்சு அப்படின்னு மயமதம் அப்படிங்கிற நூல் சொல்லுது. கைலாய மலையில் மாலை நேரத்தில் பார்வதி அம்மையாரை ரத்தின ஆசனத்தில் அமர செஞ்சு அவர் காண இறைவன் இந்த தாண்டவத்தை ஆடி அருளுனார் அப்படின்னும், அந்த சமயம் திருமாலும் நான்முகனும் இந்திரனும் முதலிய எல்லா தேவர்களும் கூடியிருந்து கண்டு கழித்தனர் அப்படின்னும் காரண ஆகமம் நமக்கு சொல்லுது. இறைவன் ஆலமரத்தடியில் இருந்து ஆடினார் அப்படின்னு மயமதமும் சிற்ப சிங்கரகம் அப்படிங்கிற நூல்கள் சொல்லுது. துன்பக் காத்தல் அப்படிங்கிறது மரக்கருணை அப்படிங்கிறது புஜங்கத்திராசம் அப்படின்னு கூறப்படுது. புஜங்கம் அப்படின்னா பாம்பு. ஆன்மாவாகிய பாம்பை ஏந்தி அதை அச்சுறுத்தி ஆடும் தாண்டவம் புஜங்கத்திராச தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது. காத்தல் செயலாகிய தாண்டவத்தில் பாம்பு மிக முக்கிய இடத்தை பெறுது. தொன்மை வரலாறு பார்த்தோம்னா தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலில் கடைஞ்சாங்க. அப்போ வழி பொறுக்காமல் வாசுகி பாம்பு ஆழக்கால நஞ்சை கசக்கியது. அதை சிவபெருமான் அந்த நஞ்சை உண்டு உலக காத்தார். அந்த நஞ்சை
அவரை எதுவும் செய்யலை. இருந்தாலும் அந்த நஞ்சினால் உண்டானது களைத்து மயங்கிறவரை போல நடித்து உமைதேவியார் தம்மை உபசரிக்கும்படி சிறிது நேரம் கண் அயர்ந்தார். இது கண்ட அமரர் அரனை அர்ச்சித்தாங்க. அன்றைய தினம் தேவர்கள் அனைவரும் கண் விழுத்து இருந்து இறைவனுடைய திருப்பெயரை அன்று இரவு முழுவதும் மற்றும் அடுத்த நாளும் போற்றி கொண்டாடினாங்க. இதை துவாதசி என்று அழைத்து வர்றோம். இதற்கு அடுத்த நாளான திரியோதசியில் சிவபெருமான் உமையன்னையும் தேவர்கள் முனிவர்கள் ஆகியோரும் காண சூலத்தை சுழற்றி கையில் தமருகம் ஏந்தி ஒரு யாம பொழுது ஆடினார். அந்த காலத்தை சிவகாமங்கள் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுது. நித்திய பிரதோஷமான மாலையும் இரவும் கலக்கும் பொழுதுல திருக்கையிலையில் சிவபெருமான் நடனம் ஆடுவார். இவ்வாறு அம்பிகை பக்கத்திலிருந்து காண சிவபெருமான் ஆடும் நடனம்தான் மாலை நேர நடனம் அப்படின்னு கூறப்படுது. ஆழக்கால நஞ்சு அருந்தி அகிலத்தை காத்த நீலகண்ட பெருமான் ஒரு யாம பொழுது நடனம் புரிந்து அந்த காலம்தான் பாவங்களை அளிக்கும் பிரதோஷ காலமாக நாம் இப்பொழுதும் கொண்டாடி வர்றோம். பிரதோஷ காலமும் மாலை நேர நடன கோலமும் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, சிவபெருமான் அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறாரு. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம அவரை கலந்து ஆலோசிக்காமல் எதையும் செஞ்சோம்னா அந்த காரியம் நிறைவேறாது அப்படிங்கிறது நமக்கு பொறுத்தது. மாலை நேர வடிவம் பார்த்தோம்னா இறைவனுக்கு இதில் 8 கைகள் அல்லது 10 கைகள் அமைவது உண்டு. ஆனால் பொதுவாகவே 4 கைகளை வச்சு தான் அமைக்கிறாங்க. வலது கையில் 2லேயும் ஒன்றில் துடியும் மற்றொன்றிலே காக்கும் கையாகவும் விளங்கும். காக்கும் குறிப்புக்கு பதிலாக மயிர் இறகை ஏந்தி இருப்பதும் உண்டு. இடக்கைகள் 2ல் ஒரு கையில் பாம்பை ஏந்தி கொண்டிருப்பார், மற்றொரு இடக்கையில் வீசியக்கரமாக இருக்கும். இந்த தாண்டவத்தில் தீச்சுடர் இடம்பெற்று இருக்காது. இந்த மூர்த்தம் சிலவற்றில் முயலகம் உருவம் இருப்பதும் உண்டு, சிலவற்றில் முயலகம் இருப்பதும் இல்லை. மாலை நேர நடன மூர்த்தியுடைய இடதுபுறத்தில் கௌரி அம்மையாரும் வலப்புறத்தில் நந்தி தேவரும் இருந்து நடனத்தை காண்கிறாங்க. கௌரி அம்மையாருக்கு பதிலாக திருமால் இருந்து நடனத்தை காண்றாரு அப்படின்னு மயமதம் அப்படிங்கிற சிற்பநூறில் சொல்லுது. சந்தியா தாண்டவத்தை பற்றிய தொடர் பதிவு நம்ம அடுத்த பதிவில் சிந்திப்போம். நம்ம பார்வதி பரமேஸ்வரர் மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.